ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மீனங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு 100 ஏக்கர் இருக்குங்க. இது இந்த இடத்துக்கு போகக்கூடிய முன் வாசல். தார் ரோட்டிலேருந்து, அதாவது 2 பாதை இருக்குங்க இதுக்கு. இது இந்த இடத்துல அவங்க கேட் போட்டிருக்காங்க ஃப்ரண்டில். இது ஒரு பாதை. இது ஆறை கடந்து ஒரு பாலம் இருக்குது. ஆனால் அதில் பெரிய வண்டிகள் எல்லாமே போகும். அதாவது கார் ஃப்ரீயாட்டு போகும். இந்த டாரஸ் கூட இதில் கிராஸ் ஆகுது. கரெக்டாக பாலம் இருக்கும். ஆனால் அதில் ஹெவி பாலம். அதுக்கு உள்ளதான் நீங்கள் என்ன போகிறத பார்க்குங்க. 100 ஏக்கர். ஒரு ஏக்கரோட விலை 13 லட்சம் ரூபா. ஒரு சென்டோட விலை 13,000 ரூபா. இது பேக் சைடு தார் ரோடு டைரக்ட் டச். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தது ஃப்ரண்டேஜ், இப்போவும் பின் பகுதியிலையும் தார் ரோடு டச் ஆகுது. ஸோ 2 பகுதியிலையும் அதுக்கு பாதை இருக்குது. உள்ளுக்க பாருங்கள், கொஞ்சம் இடம் வயல் விளைவிச்சிருக்காங்க அவங்க. மீதியான இடங்கள் காலி மனையாக இருக்குது. உள்ள சர்வீஸ் இபி ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஒரு கிணறு இருக்குது, போர் அமைச்சிருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட முன்பகுதியில் பார்த்தீங்க ஆறு ஓடுது, தண்ணி ஃபுல்லாக போகுது. இதனுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா குளம். இதனால கிணற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போதும் போர்லாம் போட்டாச்சுன்னா தண்ணி வற்றவே வற்றாது. டவர் லைன் எதுவுமே உள்ள கிடையாது, கிளியராக இருக்குது. டவர் லைனோ மற்ற லோக்கல் இபி லைன் எதுவுமே உள்ள போகலைங்க. இவங்களுடைய லேண்டுக்காக மட்டும் உள்ள இபி லைன் தான் நீங்கள் என்ன பார்க்கிங்க. இந்த இபி சர்வீஸ் உள்ளே வர்றது வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குல்லங்க, அதுக்காக வந்தது. மண் பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் அப்புறம் அந்த வயல் உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மண் கொஞ்சம் கலர் குறைவாக இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். செம்மண்ணில் பயிர் போட்டு, உங்களுக்கு நெல் பயிர் போட்டு தொடர்ந்து விளைவிக்கிச்சு. அதில் உரங்கள் போடும்போது அந்த மண்ணோட கலர் கொஞ்சம் மாறும். ஏன்னா அது தெரிஞ்சவனுக்கு கரெக்டாக தெரியும். மற்றபடி இது செம்மண் ஏரியா. இது ஃப்ரண்டில் உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ரூம் போல் ஒன்று வச்சுருக்காங்க. இது இப்போ நம்ம இந்த இடத்துல வெளியே வரோம் பாருங்கள். டைரெக்டாக வெளியே வரும்போது உங்களுக்கு ஆறு, நேரே ஆப்போசிட்டில் தார் ரோடு. ஆனால் இன்னொரு தார் ரோடு இப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டச். இது கம்ப்ளீட் காம்பவுண்ட் பாருங்கள், நல்ல காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அதாவது வேலி அமைச்சிருக்காங்க. ஹெவி டைப்பில் உள்ள அந்த தூண் இருக்கு பாருங்கள். அந்த இது கல் நாட்டி வேலி போடுறது, இந்த ஃபென்ஸ் போடுறது நல்ல ஹெவி டைப்பில் நல்ல கல்லில் வேலி அமைச்சிருக்காங்க. 100 ஏக்கரும் கம்ப்ளீட்டாக வேலி. அதனால உள்ள ஜம்பிங்கோ அதோ இதோன்னு சொல்லி எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். இது பாருங்கள் பேக் சைடு, இந்த நிலத்தோட பின் சைடு டைரெக்டாக தார் ரோடு ஃப்ரண்டேஜ். இது இந்த வழியாக நம்ம பாதை போட்டோம்னா டைரெக்டாக உங்களுக்கு டாரஸ் இல்லை, எந்த வண்டினாலும் உள்ளே இறக்கலாம். இப்போ அந்த வண்டியில் ட்ரெய்லர் போகாது. ட்ரெய்லர்னா நீள வண்டி, அது போகாது. இந்த இடத்துல பாருங்கள் மெயின் ரோடு, டைரெக்டாக நீங்கள் பாதை போடலாம். ஆனால் அவங்க போட்டிருக்குது அந்த பக்கம், நம்ம இந்த பக்கம் வேணால் இந்த பக்கம் போட்டுடலாம். 100 ஏக்கர் தான், விலையும் மிக குறைவாக இருக்குது. வெறும் 3 கையெழுத்து, ஒரே குடும்பம், ஒரு குடும்பத்தை சார்ந்த 3 கையெழுத்து. ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.